கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பிக் பாஸ் தமிழ்ல வந்து குறும்படம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸ்ல வந்து எப்ப காலடி எடுத்து வச்சாரோ அப்பத்துல இருந்து இந்த குறும்படம்ன்ற வார்த்தையை அழிச்சிட்டாரு. என் அகராதிலே இல்லடா அப்படின்ற மாதிரி அழிச்சு வச்சுட்டாப்ல. திருப்பி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து குறும்படம் போட்டிருக்காரு. அதாவது சண்டே எபிசோட்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாட்டர்டேல சண்டேல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குறும்படத்தை வந்து போட்டிருக்காங்க. அதுவும் சாண்ட்ராக்காக போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கு. ஸோ இந்த குறும்படம்ன்ற விஷயத்தை சும்மா யோசிச்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட விஷயம் எப்படி இருந்தது. கமல் சார்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல. ஸோ அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப குறும்படம் போடுவாருங்க. குறும்படனாலே எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாயிடுவாங்க. அந்த குறும்படத்தை போடுங்க, அந்த படத்தை போடுங்க, இந்த படத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவார் பாருங்க. அவ்வளவு ஆசமா இருக்கும். ஆனா விஜய் சேதுபதி வந்து அதை நாசமா பண்ணிட்டாரு. கடைசி வரைக்கும் போன சீசன்ல ஒரு குறும்படம் கூட இல்லைங்க. அவ்வளவு சம்பவங்கள் பின்னாடி நடந்திருக்கும். ஆனா ஒரு குறும்படம் கூட போடவே இல்லை. கடைசி வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணிருப்பாருன்னா எல்லாமே வாயிலே பேசிட்டு இருப்பாரு. அந்த விஷுவல் அந்த டிவின்றது எதுக்கு தாங்க இருக்கு? ஒன்லி உங்களை பார்க்கறதுக்கு மட்டும் தான் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது படம் போட்டு காமிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க பார்த்த ஒரே படம் என்ன தெரியுமா? சீசன் எண்ட் ஆகும் போது அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு படம் மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர மற்றபடி ஒரு குறும்படம் கூட விஜய் சேதுபதி போடவே இல்லை. அப்படியே சீசனை முடிச்சு விட்டாரு. நம்மளையும் முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த சீசன்லயாவது ஏதாவது குறும்படம் போடுவாரு அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குறும்படமா என்னன்னு சொல்றதுனே தெரியலங்க. இது வந்து குறும்படம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஃபயர் விடுற மாதிரி அப்படிப்பட்ட குறும்படம் இல்லை. ஒரு மாதிரி பாசிட்டிவான வேலை தான். அதாவது சாண்ட்ரா பண்ணாங்கல்ல, எப்படி அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து பண்ணாங்க, பிக் பாஸ் என்ன சொன்னாரு, அது எப்படி பண்ணாங்க, எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படமா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேர் அதிர்ச்சியை கொடுக்கும். ஆம்பியஸா பார்த்தீங்கன்னா முக்கியமா வியானா, பார்வதி இவங்க எல்லாரும் கொடுக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதை வச்சு தானே அடிக்க போகிறோம் சாண்ட்ராவை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறும்படம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ நம்ம கிட்ட இருந்த பாயிண்ட் போயிருச்சு, வீணா நடிப்பாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன்டா, எல்லாம் இப்படி அம்புட்டு வீணா போச்சு அப்படின்ற மாதிரி தான் நடிப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நேற்று எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வீணா உட்காந்து லூப் மோட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இதை பண்ணாங்க, சாண்ட்ரா இதை பண்ணாங்க, என்ன இப்படி பேசினாங்க, இந்த வார்த்தை சொல்லி பேசினாங்க, திருப்பி ஒவ்வொருத்தருக்கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் கேம்னு இருக்கும்ல, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் கேம் சில பேர் மட்டும் தான் இந்த சீசன்ல ஆடிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் கேமை சூப்பராக பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியானாவாக தான் இருக்கும். ஸோ வியானா வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்குமே தோணும், என்ன இந்த பொண்ணு இவ்வளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுது, அப்போ வீக்கெண்ட்ல வந்து தெரிக்க விட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அதாவது அவங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது. ஆனால் இந்த குறும்படம் போட்டோன்னு அம்புட்டும் புஷா போகுது. அவங்க சொன்னாங்களே ராக்கெட் மாதிரி போகும்னு நினைச்சோம் சார், ஆனால் புஷா போயிடுச்சுனாங்களே, அதுதான் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் சாண்ட்ரா எப்படியாவது போட்டு கொடுக்கணும், விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் மட்டும் வீணா போகுது சாண்ட்ரா வியானா அப்படின்ற மாதிரி. வியானா சொல்லக்கூடாதுல்ல, நடிப்பு அரக்கி. ஸோ அரக்கிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குறும்படத்தை சாண்ட்ராக்கு போடுறாருல, அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணதை, இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு போடலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி பண்டை ஏகப்பட்ட சம்பத்துக்கு வந்து குறும்படம் போடலாம். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாரு. இல்லை குறும்படம்லாம் போட வேணாம். அவர் என்ன நினைக்கிறாரு தெரியல, குறும்படம் போட்டால் டைம் ஏதாவது வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறாரா? அவ்வளோ டைம் இல்லைன்னா ஏன் சார் ஹோஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையில அந்த குறும்படம்ன்றது அவ்வளோ ஃபயரான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவங்க பண்ண விஷயத்தை அவங்களுக்கே போட்டு காமிச்சு ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டப்படுறாருல அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும், டேரெக்டாக அவங்க சொல்லி இப்போ கமருதீன் வந்து நீங்கள் சொல்லும் போது அவர் புரிஞ்சிக்கல கரெக்டா. இதே ஒரு குறும்படத்தை போட்டால் எப்படி நீ வந்து அடிக்க போன, உன்னோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத கமருதீனுக்கு போட்டு காமிச்சு அவர் தெரிஞ்சிட போது, ஓ இவ்வளோ கொடூரமா நம்ம இருக்குமா அப்படின்ற மாதிரி. இப்போ பிரஜன் வந்து அந்த விஷயம்லாம் சில அக்ரெசிவா சில விஷயம் பண்றாருல, அவர் வந்து இல்லை சார் நான் அவ்வளோ அக்ரெசிவாலாம் இல்லை மச்சான் கூட வரல, மச்சான் நான் அவ்வளோ அக்ரெசிவாலாம் பண்ணல மச்சான் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். மச்சி நீ அப்படிலாம் பண்ண மச்சி, நான் தான் பார்த்தேனே, இரு உனக்கு குறும்படம் போறேன்னு சொல்லிட்டு அப்படியாவது ஒரு குறும்படம் போடலாம். போட்டு காமிச்சா திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்வதிக்குலாம் ஒரு குறும்படம் இல்லை, ஒரு 10-15 குறும்படம் போடலாம். எல்லாத்தையும் லைனா ரயில் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா குறும்படமா போட்டு காமிச்சா கூட பார்வதி திருந்துவாங்கன்றது அது அடுத்த விஷயம். அது நடக்குமா நடக்காது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஈவன் பார்வதிக்கே தெரியாது நம்ம திருந்த மாட்டோமா அப்படின்றது. ஸோ அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தனி கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதாவது நான் பண்ணுறது அப்படி தான்டா கேம் ஆடுறேன் தெரிஞ்சும் கேம் ஆடுறாங்களே, அதுதாங்க அல்டிமேட்டு. அதனால தான் சொன்னேன் வனிதாக்காவோட அவங்க பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அவங்களுக்கு திருந்தலை, அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த குறும்படம் ஹெல்ப் பண்ணும்ல. ஆனால் விஜய் சேதுபதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குறும்படம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போலங்க ரொம்ப ஒஸ்டா பண்ணாரு. கடைசி வரைக்கும் குறும்படமே போடாம போன சீசனை ஓட்டி விட்டாரு. இந்த சீசன்லயாவது அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் அரோரான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களே, துஷார் எவிக்ட் ஆகிறாரு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ துஷார் எவிக்ட் ஆகும்போது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்கன்னா அது கேட்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் இவ்வளோ நாள் கம்பெனி கொடுத்துட்டால. ஸோ இப்போ அரோராவோட ஃபீலிங் என்னன்னா, நம்ம எப்படி சொல்றது, துஷார் வந்து நம்மளால எவிக்ட் ஆகிறானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கா, இல்லை துஷார் இல்லாமல் நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வாழ போறோம் அப்படின்ற ஃபீலிங்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஃபீலிங்
ஃபீலிங்கில் வந்து பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதிட்டு ஒரு ரெக்வஸ்ட், இவங்களுக்கு ஒரு குறும்படம் போடுங்களேன். அவங்க எப்படிலாம் அவங்க லவ் காட்சிகள் இருந்தது எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. துஷாரோட கடந்து வந்த பாதைன்னு ஒன்று போடுவாங்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, செமையா இருக்கு போது பாருங்க. அதில் மட்டும் பிக் பாஸ் டீம் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த மட்டும் ஆட் பண்ணுறேங்க. அரோராவும் துஷார் அந்த நைட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்ல, அந்த நைட் கான்வர்சேஷனில் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷ்ரூமுக்கு கூப்பிடுவாங்களே, அதை மட்டும் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். செம்ம கிளிப்புங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு துஷாரோட கிளிப்பில் அதை போட்டு காமிக்கணும். அப்போ தான் செருப்பை சாணியில் முக்கிய வச்ச மாதிரி இருக்கும். எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோன்றதை மறந்துட்டு கடைசி வரைக்கும் அரோரான்னு பின்னாடியே போனால அவனுக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிக் பாஸ் இந்த சீசனில் சான்ஸ். ஏன்னா அந்த பையன் வெறும் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ணுறதோ ஒரு விஷயம் பேசி போகிறதோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் இது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக விளையாடி இருக்கணும். கிட்டத்தட்ட 5 வாரம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் நான் உட்காருவேன், அவங்க கூட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு இருந்தேன்னா, அப்போ யார் நீ? உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட அருமை புரியல அப்படின்றதான அர்த்தம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த சீசனில் ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தீபக் உள்ள வந்தார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டார். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே சொன்னார், இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ கிடைச்ச சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இது எல்லாமே இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குது, அந்த லக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி படித்து சொன்னார். அவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அவர் வெளியே போகணுன்னு அவ்வளோ ரெகக்னேஷன் இருந்தது. தீபக் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி தீபக் யாருன்னு கேட்டால் பிக் பாஸ் 8 வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டு செமையாக விளாட்னாரு அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும். அவர் சீரியல் ஆர்டிஸ்ட்டை தாண்டி இதை தான் ஞாபகம். ஆங்கர் என்ன தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் பிக் பாஸ் தான். இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் கனெக்ட் ஆகும்ல. ஸோ அப்படி இருக்கும் போது இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து துஷார் மாதிரி ஆளுங்க எவ்வளோ மோசமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக யூஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணானா, அரோராக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதாவது மேக்கப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது துணி துவச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் துஷார் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பயங்கரமா வேஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தாங்க. சரி, அரோரா வேஸ்ட் பண்ணல, சாரி தப்பா சொல்லிட்டேன். அரோரா சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, அடுத்து ஒரு 4 வாரம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அரோரா வெளியே வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ஷன்லேயும் அரோராவுக்கு அவனும் ஓட்டு போட மாட்டான். என்ன நினைக்கிறானுங்கன்னா அவனுங்க, நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ அரோராலாம் நல்ல பொண்ணு, எதையும் பேச யார்கிட்டையும் சண்டை போடாது, அதனால அரோரா மேலே குத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கே திருப்பி ஓட்டு போட்டுக்கிறானுங்க. விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி ஆகணும். இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வன்மத்தை மட்டும் காமிக்காதீங்கன்னா, ஓப்பன் நாமினேஷன் ஒன்று வைக்கிறோம். அந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கிற இடத்துல நீ வந்து ஓப்பனாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா யார் வரலையோ அவங்கள பார்த்து போடணும். போன சீசன் முத்துக்குமரன்லாம் பார்த்தீங்கன்னா, நீ வரலையா, உங்களுக்கு எத்தனை 2 ஓட்டு தானே, ஸோ 2 ஓட்டு இருக்குல்ல, இப்போ 3வது ஓட்டு நான் போடுறேன், 1 ஓட்டா 2வது ஓட்டு நான் போடுறேன், ஏன்னா 2 ஓட்டு ஒன்றா வந்துருவாங்க. ஸோ 1 ஓட்டு இருக்கவங்களா கேட்டு எல்லாம் போட்டாங்க. மொத்த பேரையும் நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை எல்லாம், அதாவது ஓப்பன் நாமினேஷன் வைக்கிற கான்செப்டே அதுக்கு தான். அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் விட்டு போகுதுன்னா, 2 பேர் விட்டு போகுதுன்னா, அப்போ எவ்வளோ அருமையான ஓப்பன் நாமினேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. விஜய் சேதுபதி எதை புரிய வைக்கிறாரோ இல்லையோ, அந்த ஓப்பன் நாமினேஷனை கொஞ்சம் புரிய வைங்க. அப்படி இல்லைன்னா அதுக்காவது ஒரு குறும்படம் போடுங்க. குறும்படம் போட்டு கொஞ்சம் கிளியராக புரிய வைங்க. இதுக்கு தானே ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறேன், அந்த மாதிரி கொண்டு வரது எல்லாரும். பிக் பாஸ் மட்டும் இந்த ஒரு ஓட்டு கணக்கு மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த வீக் வந்து இவ்வளோ பேர்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிட்டாரு, இவனுங்க கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கல. சரி, ஒரு ஓட்டெல்லாம் தூக்குவோம், எவன் ஒரு ஓட்டு இருக்கானோ அவனை எல்லாம் தூக்குவோம் அப்படின்ற தூக்குனதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன், கெமி இவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக கெமி தூக்கியிருக்கலாம். கெமி வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு உள்ள ஒன்றும் பண்ணல. அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க டாஸ்கில், இல்லைன்னு சொல்ல, அதை தவிர வேறு ஒன்றும் பண்ணல. இருந்தாலும் கெமி இவங்களாம் வந்து எதுவும் பண்ணாமல் அரோரா இந்த பீஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு ஜாலியாக வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. லக்கு தாங்க, துஷாருக்கு அந்த லக்கு இல்லை, என்ன பண்ணுறது. அரோராக்கு இருக்க லக்கு, அதில் கால்வாசி துஷாருக்கு இருந்திருந்தால் கூட அடுத்த வாரம் பொழைச்சிருந்துருப்பான். எனிவேஸ், இன்னும் எத்தனை நாள் அரோரா உள்ளே இருக்க போகிறாங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்து உடனே இதை சொன்னோன்னே கமெண்ட்டில் வந்து வருவானுங்க, ஐயோ இவன் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. சத்தியமாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. எனிவேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.